அப்படிப்பட்ட வியாதியுள்ள ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நசல் கொண்டதை நான் திரும்ப திடப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. தேவ கோபத்தினாலதான் அந்த வியாதி வந்துருச்சு. தேவன் தான் அடிச்சிட்டாரு. வேதம் சொல்லுகிறது, தாவீதின் பிள்ளையை கர்த்தர் அடித்தார்னு இருக்கு பைபிள்ல. அந்த பிள்ளை கேவலமா இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருந்த தாவீது ஒரு பாவம் செய்துட்டான். பாவம் செய்ததுனால அந்த பாவத்தின் நிமித்தமா ஒரு பிள்ளை பிறகு, அந்த பாவத்தின் நிமித்தமா அந்த பிறந்த பிள்ளைய கர்த்தர் அடித்தார் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. தேவனுடைய பிள்ளைங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒரு மாதிரி கோபமா ஆண்டவரை பார்க்க கூடாது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எல்லாமே நாம சுகமா இருப்பதற்காக மாத்திரம்தான். நாம சுகமுள்ளவர்களா இருக்கணும் தான் ஆண்டவர் இதை கத்து தராரு. எதனால இந்த பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஏன் தொடர்ந்து என் வாழ்க்கையில வியாதி வந்துகிட்டே இருக்கு, ஏன் தொடர்ந்து என் வாழ்க்கையில சுகமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு அதுக்கு உங்க பலவீனமா காரணமா இருக்கலாம், இல்ல பிசாசு உங்க வாழ்க்கையில பலவீனத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது இன்னும் தாழ்மையா சொல்லுகிறேன், தேவன் அந்த வியாதி உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஒரு ஃபெய்த்ஃபுல்லா ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஒரு காரியத்தை பேச போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, என் வியாதி எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாலும், யார் நிமித்தமாய் வந்திருந்தாலும் அதை மாற்ற என் தேவன் பரிகாரியா இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேன்.